ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட் இந்த யூனிட்டில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஆல்ரெடி இதில் இருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்யூஷன் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன். இதில் வந்து எது கரெக்டுன்னு பார்க்கணும். சூஸ் த கரெக்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், அப்புறம் மீட்டர், அதுக்கப்புறம் தான் கிலோமீட்டர். ஓகே, millimeter is less than centimeter, centimeter is less than meter, meter is less than kilometer. Answer வந்து option A. Second one, rulers, measuring tapes and meter scales are used to measure length. Option D. Third one, 1 metric ton is equal to 10 quintals. Option B. Fourth one, which among the following is not a device to measure mass? அதாவது வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டான டிவைஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஆன்சர் வந்து ஏ. மற்ற எல்லாமே வெயிட் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 2, fill in the blanks. First one, meter is the unit of length. லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். செகண்ட் ஒன், 1 kg of rice is weighed by beam balance. அதாவது ரைஸ் வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம் பார்த்தோம்னா பீம் பேலன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், திக்னஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பால் இஸ் மெஷர்ட் பை. கிரிக்கெட் பாலோட திக்னஸ் வந்து நம்ம வெர்னியர் கேலிப்பரில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம், வெர்னியர் கேலிப்பர். ஃபோர்த் ஒன், ரேடியஸ் ஆஃப் அ தின் ஒயர் இஸ் மெஷர்ட் பை ஸ்க்ரூ கேஜ். ரேடியஸ் ஆஃப் அ தின் ஒயர் இஸ் measured by screw gauge. Fifth one, the physical balance measures small differences in mass up to 1 mg. 1 mg வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் physical balanceல. Next, Roman letter 3, state whether true or false. If false, correct the statement. First one, the SI unit of electric current is kilogram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து false. ஏன்னா SI unit of electric current வந்து ஆம்பியர். ஓகே, கிலோகிராம் எதோடது? மாஸோடது கிலோகிராம். செகண்ட் ஒன், கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா மீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்ஐ யூனிட்டோட மெஷர்மெண்ட்டு. கிலோமீட்டர், மில்லிமீட்டர் இது எல்லாமே வந்து அதோட மல்டிபிள் ஆஃப் மீட்டர்ஸ் தான் வந்து கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறதுலாம். எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். Third one, in everyday life we use the term weight instead of mass. இதுவும் ட்ரூ தான். நம்ம மாஸ்ன்னு சொல்கிறதுல வெயிட் தான் சொல்கிறோம். Fourth one, a physical balance is more sensitive than a beam balance. இதுவும் ட்ரூ. தென் ஏன்னா 1 mg வரைக்கும் கூட நம்ம வந்து இதில் மெஷர் பண்ணலாம் அந்த டிஃப்ரென்ஸை. Fifth one, 1 Celsius degree is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin. இதுவும் ட்ரூ. Sixth one, with the help of vernier caliper we can have an accuracy of 0.1 mm and with a screw gauge we can have an accuracy of 0.01 mm. இதுவும் ட்ரூ தான். இது அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட், லென்த் மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின். செகண்ட், ஸ்க்ரூ காஜ் coins, vernier caliper cricket ball, beam balance vegetables, digital balance gold ornaments, screw gauge coins, vernier caliper cricket ball, beam balance vegetables, digital balance gold ornaments. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி கரெக்ட் ஆன்சர்ஸ் ஏவாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ட்ரூ, ரீசனும் கரெக்டு. செகண்ட் பியாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ட்ரூ, ஆனால் ஃபஸ்ட்டு ஏவாக இருந்துச்சுன்னா ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆனால் ரீசன் வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிற மாதிரி. பி வந்து ரெண்டுமே ட்ரூ, ஆர் வந்து கரெக்ட் ரீசன். தேர்டு வந்து ஏ மட்டும் ட்ரூ, பி ரீசன் வந்து ஃபால்ஸு. டி அசர்ஷன் ஃபால்ஸு, ரீசன் ட்ரூ. பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், சயின்டிஃபிக்லி கரெக்ட் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் த மாஸ் ஆஃப் த பேக் இஸ் 10 கிலோகிராம். இது வந்து கரெக்ட். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து வெயிட்னு சொல்லுவோம், ஆனால் ஆக்சுவலாக சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோம்னா மாஸ் தான் சொல்லணும். மாஸ் ஆஃப் த பேக் இஸ் 10 கிலோகிராம். இது வந்து கரெக்ட். ரீசன், இன் எவ்ரிடே லைஃப் we can use the term weight instead of mass. ஓகே, நம்ம வந்து இது வந்து ரெண்டுமே, அதாவது என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனால் இது வந்து இதுக்கோட கரெக்டான ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது அசர்ஷனுக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இது
both A and R are true, but R is not the correct reason. Okay, second one, assertion. 0 degree Celsius is equal to 273 degree, so 273.16 Kelvin. For our convenience, we can take it as 273 Kelvin after rounding of the decimal. இது ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 273 எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக. இதில் வந்து சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 274 தான் எடுத்திருப்போம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 16 இருக்கிறதுனால நம்ம வந்து 273 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. To convert a temperature on the Celsius scale, we have to add 273 to the given temperature. Okay, இது செல்சியஸ் வந்து நமக்கு டெம்பரேச்சர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 273 வந்து ஆட் பண்ணணும். இதுவும் கரெக்டு தான். ஸோ இது வந்து இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே சரி. ரீசன் வந்து கரெக்டான ரீசனாக இருக்குது இந்த அசர்ஷனுக்கு. ஆன்சர் வந்து பி. பி என்ன கொடுத்துருக்காங்க, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், assertion. Distance between two celestial bodies is measured in terms of light அப்படிங்கிறது வந்து தப்பு. ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடி வந்து நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். ஏயு அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஏஎஸ் டிஆர்ஏ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க, யூஎன்ஐடி. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் தான் வந்து நம்ம இந்த செலஸ்டியல் பாடியோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட் ரீசன். த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 year இஸ் 1 light year. இது வந்து இந்த டெஃபினேஷன் வந்து இது வந்து கரெக்டு. ஸோ இதுக்கு வந்து அசர்ஷன் வந்து ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ. ஆன்சர் டி. அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. இதுக்கு ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட்டு ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி 1 2 3 6 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம தனியாக ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரோமன் லெட்டர் 6, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஷின், டிஃபைன் மெஷர்மெண்ட். இது வந்து நமக்கு புக்கில் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. மெஷர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி. அதோட சைஸையும் மேக்னிடியூடும் டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த சைஸ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி. செகண்ட் ஒன், டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். இதுவும் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி that has been adopted by law or convention. அதாவது ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கா, லென்த்துக்கு மீட்டர் அப்படி சொல்கிறோம், மாஸ் கிலோகிராம், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். இது ஆல்ரெடி டிஃபைன்டு. Okay, standard unit is defined as a specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. Third one, what is the full form of SI system? இது செகண்ட் பேஜில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு ஐக்கு தான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். இது வந்து பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. The smallest length which can be measured by meter scale is called least count. இதுக்குள்ளே ரொம்ப சின்ன இதையும் மெஷர் பண்ணுறது அதுதான் வந்து least count. The smallest length which can be measured by meter scale is called least count. Next fifth one, what do you know about pitch of screw gauge? இது வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. The pitch of screw gauge is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. The pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. Next, sixth one, can you find the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box? இது வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. ஃபுல்லாக கிடையாது, இது மட்டும் இருக்கும் பேஜ் நம்பர் 7ல். நம்மளால் வந்து ரூலர் யூஸ் பண்ணி டயாமீட்டர் மெஷர் பண்ண முடியாது. ரூலர் யூஸ் பண்ணி லென்த் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். நம்ம வந்து டயாமீட்டர் எதை வச்சு மெஷர் பண்ணலன்னா ஸ்க்ரூ கேஜ் வச்சு மெஷர் பண்ணலாம். No ruler cannot measure the diameter of the thin wire. With the help of screw gauge, it is possible to measure the diameter of a thin wire. Also, ruler can able to measure length only. Ruler வந்து length மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 6 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லி கொஷின்ஸு பார்க்கலாம். 4 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரைட் த ரூல்ஸ் that are followed in writing the symbols of units in the SI system. SI சிஸ்டத்தில் வந்து நம்ம என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சிம்பிள்ஸ்லாம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 4 and 5ல். நம்ம எனி 5 பாயிண்ட் மட்டும் எழுதிங்கன்னா போதும். நான் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஏதாவது 5 எழுதிக்கோங்க. இப்போ என்னென்ன இதுன்னு பார்க்கலாம். the units named after the scientist are not written with a capital initial letter. நம்ம யூனிட்ஸ் வந்து எப்போவுமே இப்படி ஃபுல்லாக, அதாவது எந்த சயின்டிஸ்ட்டும் அதோட கேபிட்டல் இனிஷியல் லெட்டர் எழுதக்கூடாது. ஏன்னா யூனிட்ஸ்க்கு நியூட்டன்னா நியூட்டன் ஃபுல்லாக எழுதணும். ஹென்ரி, ஆம்பியர் அண்ட் வாட் இந்த மாதிரி தான் எழுதணும். த யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் அ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். இதே அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம். த சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டன் பை இனிஷியல் கேபிட்டல் லெட்டர். நியூட்டனுக்கு என், ஹெச்சுக்கு ஹென்ரி, இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் நேம்ஸ். அவங்களோட நேம்ஸ் வந்து நம்ம சிம்பிளுக்கு யூஸ் பண்ணலாம், பட் வந்து யூனிட்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து யூனிட் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஸ்மாலில் ஃபுல்லாக தான் எழுதணும். சிம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்ம கேபிட்டல் இனிஷியல் லெட்டர் மட்டும் எழுதிக்கலாம். N for Newton, H for Henry, A for Ampere, W for Watt. Third one, small letters are used as symbols for units not derived from a proper noun. அதாவது நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். சிம்பிள்ஸ் யூனிட்ஸ்க்கு வந்து ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். M for meter, kg for kilogram. ஓகே, 3 பாயிண்ட்டு. ஃபோர்த் ஒன், no full stop or other punctuation marks should be used within or at the end of the symbols. இப்போ நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறம்போது அதில் பக்கத்துலேயோ, அதாவது எண்டுலேயோ அல்லது ஏதாவது எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஃபுல் ஸ்டாப் ஆர் கமா இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. 50 மீட்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோ இல்லையா, 50 மீட்டர் அதுதான் வந்து கரெக்ட். இந்த மாதிரி டாட் வைக்கக்கூடாது. ஓகே, இப்படி தான் எழுதணும், இதுதான் கரெக்டு. இது வந்து ராங். இந்த மாதிரி டாட் வைக்கக்கூடாது. எந்த ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இருக்கக்கூடாது யூனிட்க்கு பக்கத்தில், இந்த சிம்பிள் பக்கத்தில். நெக்ஸ்ட்டு, த சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ப்ளூரல் ஃபார்ம் அதாவது நம்ம வந்து ப்ளூரல்லையும் சொல்லக்கூடாது. 10 கிலோகிராம் அப்படின்னு 10 கிலோகிராம் தான் சொல்லணும். கிலோகிராம்ஸ்னு சொல்லக்கூடாது. கேஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடாது. 10 கேஜின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், த நம்பர் அண்ட் யூனிட் ஷுட் பி செப்பரேட்டட் பை அ ஸ்பேஸ். ஒரு நம்பரு ஒரு யூனிட் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டையும் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், இது 15 per கிலோகிராம் per செகண்ட் per மீட்டர் செகண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இப்படி தான் எழுதணும். இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி எழுதக்கூடாது. 15 கிலோகிராம் per மீட்டர் செகண்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும் நம்பருக்கும் அந்த யூனிட்டுக்கும் இடையில. தென் 7th ஒன், அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் ஷுட் பி யூஸ்டு. அதாவது ஆம்பியர்னா கேபிட்டல் லெட்டர் ஏ, அதுதான் வந்து இதோட சிம்பிள். செகண்டுக்கு வந்து எஸ், இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ஆம்பியர் வந்து ஏஎம்பி அப்படின்னு நம்ம இதில் எழுதக்கூடாது. செகண்டுக்கு எஸ்இசி அப்படின்னு எழுதக்கூடாது. அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, 7 பாயிண்ட்ஸு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் வந்து சயின்டிஸ்ட் வச்சு தான் அந்த யூனிட்ஸ் பேரெல்லாம் வந்துச்சு. அதில் ஃபுல்லாமே எழுதணும், ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். இதே சிம்பிள் எழுதும் போது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஸ்மால் லெட்டரில் தான் வந்து நம்ம யூனிட் சொல்லணும், கேபிட்டலில் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் பங்க்சுவேஷன் மார்க் இருக்கக்கூடாது. அப்புறம் சிம்பிள்ஸ்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நம்பர்ஸ்க்கும் அந்த யூனிட்க்கும் இடையில வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த 7 பாயிண்ட்ஸில் எனி 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. The units named after scientists are not written with a capital initial letter. Example, Newton, Henry, Ampere and Watt. The symbol of the units named after scientists should be written by the initial capital letter N for Newton, H for Henry, A for Ampere and W for Watt. Small letters are used as symbols for units not derived from a proper noun. M for meter, kg for kilogram. Fourth one, no full stop or other punctuation marks should be used within or at the end of the symbols. Example, 50 meter, not as 50 meter full stop. Fifth one, the symbols of the units are not expressed in plural form. Example, 10 kilogram, kg, but not as 10 kgs, kilograms.
Sixth one, the number and units should be separated by a space. 15 kilogram per second should be இந்த space இருக்கணும், space இல்லாமல் எழுதக்கூடாது. Seventh point, accepted symbols should be alone should be used. Ampere should not be written as AMP and second should not be written as SEC. Okay, இந்த 7 pointsல any 5 points வந்து நோட் பண்ணிக்கோங்க. Next question, write the need for a standard unit. இது வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 2ல இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு யூனிட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் வந்தபோது தான் வந்து தேவைப்பட்டுச்சு இந்த நெசசிட்டி. எல்லா உலகமெங்கும் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் எஸ்ஐ யூனிட் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா வெயிட்ஸு மெஷர்ஸு எங்கன்னா பாரிஸ் இன் 1960. எதுக்காகனா இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைட் யூசேஜ்க்காக வந்து டிஃபைன் பண்ணாங்க. இந்த 3 பாயிண்ட். Earlier, different unit systems were used by people from different countries. At the end of the Second World War, there was a necessity to use worldwide system of measurement. Hence, SI na International System of Units. System of Units was developed and recommended by General Conference on Weights and Measures at Paris in 1960 for international usage. இந்த 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Differentiate mass and weight. பேஜ் நம்பர் 10ல இருக்குது. mass, weight. mass அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, weight வந்து derived quantity. Then it has a magnitude. massனா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். பட் weight அப்படிங்கிறது வந்து டைரக்ஷனோட சேர்த்து இருக்கும். அதாவது வெயிட் அப்படிங்கிறது வந்து எப்படி டிரைவ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸ் அது கூட சேர்ந்து கிராவிட்டி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து வெயிட். ஸோ அதனால தான் வந்து டிரைவ் குவான்டிட்டி சொல்கிறாங்க. ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன், இதுக்கு வந்து டைரக்ஷன் உண்டு. ஓகே, ஜிக்கு வந்து கிராவிட்டி, அதுக்கு வந்து டைரக்ஷன் உண்டு. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ் குவான்டிட்டி, இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா மாஸ் மட்டும்தான் இருக்குது. வெயிட் அப்படிங்கிறது அதில் கிராவிட்டியும் சேர்ந்து வரதுனால நம்ம வெக்டர் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் அ பாடி. இட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் புல். ஓகே, அந்த டைரக்ஷனும் சேர்த்து வரும். remains the same everywhere, varies from place to place. It is measured using physical balance. It is measured using spring balance. அதாவது மாஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸில் மெஷர் பண்ணுறோம், வெயிட் ஸ்ப்ரிங் பேலன்ஸில் மெஷர் பண்ணுறோம். இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். மாஸ் வந்து கிலோகிராம், பட் வெயிட் வந்து நியூட்டன். ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இட் இஸ் அ டிரைவ்ட் குவான்டிட்டி. செகண்ட் பாயிண்ட், இட் ஹேஸ் மேக்னிடியூட் அலோன், தட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து எந்த டைரக்ஷனும் இருக்காது, ஜஸ்ட் வந்து மேக்னிடியூட் ஒரு நம்பர் தான் இருக்கும். வெயிட், இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், அதனால இது வெக்டர் குவான்டிட்டி. Third one, it is the amount of matter contained in a body. It is the normal force exerted by the surface on the object against gravitational pull. Fourth one, remains the same everywhere, but weight varies from place to place. Fifth one, mass is measured using physical balance. Fifth one, the weight is measured using spring balance. Sixth, mass unit is kilogram, weight unit is Newton. இது வந்து அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், how will you measure the least count of vernier caliper? இது பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. least count of the instrument is equal to value of one main scale division by total number of vernier scale division. The main scale division will be in centimeter, further divided into millimeter. The value of the smallest main scale division, அதாவது ஃபஸ்ட்டு வந்து சென்டிமீட்டரில் இருக்கும், அதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் 1 மில்லிமீட்டராக. ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 mm. அப்போ இருக்கிறதுலே அதில் ரொம்ப ஸ்மாலர் பார்த்தோம்னா 1 mm தான். இந்த வெர்னியர் ஸ்கேல் தேர் வில் பி 10 divisions. ஸோ 10 divisions இருக்கும். 10 mm அப்படிங்கிறது வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 10 mm. ஸோ 10 divisions இருக்கும், ஒவ்வொன்றும் 1 mm. அதனால இப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 mm. ஒவ்வொன்றும் சிங்கிளாக பார்த்தோம்னா 1 mm by 10, which is equal to 0.1 mm. The least count, which is equal to 0.01 centimeter சொல்லலாம். Okay, least count of the instrument is equal to value of one main scale division by total number of vernier scale division. ஒரு சிங்கிள் இது by total. இதில் வந்து சிங்கிள் இது என்னன்னு பார்த்தோம்னா 1 mm
by 10. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, the main scale division will be in centimeter, further divided into millimeter. The value of smallest main scale division is 1 mm. In the vernier caliper there will be 10 divisions. So least count is equal to 1 mm by 10, which is equal to 0.01 mm or 0.1 mm per 0.01 centimeter. Next, Roman letter 8. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் அண்ட் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் 2 கொஷின்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஹாலோ டீக்கப்போட திக்னஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீக்கப். டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீக்கப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிச்சு, லீஸ்ட் கவுண்ட்டு, ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். டிட்டர்மைன் த பிச் ஆஃப் த least pitch of the least count and zero error of the screw cage. Screw cage வச்சு தான் நம்ம வந்து thickness of the hollow teacup கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு pitch of the screw equal to distance moved by the pitch by number of rotations of head scale. least count வந்து 0.01 mm ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தென் ஜீரோ எரர் கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் ஜீரோ எரர் அண்ட் நெகட்டிவ் ஜீரோ எரர் கண்டுபிடிக்கணும். Positive 0 is equal to plus into n into LC mm. LC வந்து 0.01. So 0 correction வந்து which is equal to minus n into 0.01 mm. Negative 0 error which is equal to minus of 100 minus n into LC mm. இதில் 0 correction 100 minus n into LC mm. Okay, second point வந்து place the teacup between the two studs. Third, rotate the head until the teacup is held firmly but not tightly with the help of the ratchet. Fourth, note the readings of the pitch scale crossed by the head scale. That PSR and the head scale that divisions that coincides with the pitch scale axis, which is HSC. The thickness of the teacup is given by PSR plus CHSR. CHSR அப்படிங்கிறது corrected HSR. Repeat the experiment for different positions of the teacup. இந்த இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் வந்து அந்த 2 ஸ்டட்டுக்கு அந்த டீக்கப்பை வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி டீக்கப்பை வந்து நல்லா டைட்டாக இது பண்ணுறோம். ராட்செட் யூஸ் பண்ணி நிறைய இதை வந்து ரீடிங் எடுத்துகிட்டே இருக்க சொல்கிறாங்க. பிட் ஸ்கேல் ரீடிங், ஹெட் ஸ்கேல் ரீடிங். இதே இதை வந்து ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட திக்னஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கிடைக்கிற ரீடிங்ஸ் எல்லாமே வந்து டேப்லேஷன் பண்ணணும். டேப்லேஷனில் வந்து போடணும் இந்த டேப்லெட் காலத்தில். அதுக்கப்புறம் அந்த ஆவரேஜ் தான் வந்து திக்னஸ் ஆஃப் த டீக்கப். த ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் காலம் ரீடிங் கிவ்ஸ் த திக்னஸ் ஆஃப் த டீக்கப். இதில் பார்த்திங்கன்னா பிஎஸ்ஆர், எம்எம், ஹெச்எஸ்சி அண்ட் தென் நம்ம கிடைக்கிற ரீடிங்கெல்லாம் இந்த டேப்லெட் காலத்தில் போட்டு அதில் ஆவரேஜ் மீன் அப்படின்னா ஆவரேஜ் அதுதான் வந்து திக்னஸ் ஆஃப் த டீக்கப். ஓகே, இந்த 7 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், how will you find the thickness of a 1 rupee coin? இப்போ வந்து thickness of the teacup பார்த்தா அதே மாதிரி 1 rupee coin thickness வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Determine the pitch, least count and the zero error of the screw gauge. Place the coin between the two studs. Rotate the head until the coin is held firmly but not tightly with the help of the ratchet. Note the readings of the pitch scale crossed by the head scale and the head scale division that coincides with the pitch scale axis. PSR and HSR note பண்ணிக்கணும். The width of the coin is given by PSR plus CHSR. CHSR is corrected HSR. Repeat the experiment for different positions of the coin. Tabulate the readings. The average of the large column reading gives the width of the coin. இதுவும் அதே மாதிரி தான் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா திக்னஸ் ஆஃப் த காயின் வந்து நமக்கு கிடச்சிடும் எம்எம்மில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க் ஆன்சர் ப்ரீஃப்லி ஆன்சர் டீட்டெயிலுக்கு எல்லா கொஷின்ஸும் பார்த்துருவோம். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.